எந்தைக்கும் என் தாய்க்கும் பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனுக்கும் என் முதல் இறைவணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அன்பான நண்பர்களே, தினம் ஒரு மந்திரம், திருமந்திரம், அதுவே என்றும் ஆன்மீகத்தின் அருமந்திரம். இதுபதி ஏலம் கமழ் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன். விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதிபதியாக அமருகின்றானே. இதுபதி ஏலம் கமழ்பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன். இந்த உலகத்தில் ஏலக்காயின் சுத்தமான நறுமணம் வீசக்கூடிய 7 விதமான காடுகளை உருவாக்கியவன் இறைவன். சுகந்தமான வாசனை வீசும் 7 காடுகள் என்பது அற்புதமான சக்திகளை தமக்குள் அடக்கியிருக்கும் 7 சக்கரங்களையும் குறிக்கும். உயிர்களின் உடலில் இருக்கும் 7 சக்கர சக்தியே உயிர்களை பரமானந்த நிலைக்கு அழைத்து செல்லும். அவற்றை முறைப்படி தியானத்தால் சக்தி ஊட்ட வேண்டும். அப்படி சக்தி ஊட்டாமல் வெறுமனே விட்டுவிட்டால் அது வெத்து வேட்டாக போய்விடும். ஏலம் விளைந்த காடுகளை பேரழிவு காலத்தில் வெறும் சாம்பல் காடுகளாக மாற்றுவதும் இறைவனின் செயலாகும். விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதிபதியாக அமருகின்றானே. இறைவனுடைய முக்காலமும் உணர்ந்த பேரறிவு தன்மை அவனிடமிருந்து எதையுமே மறைக்க முடியாதபடி செய்துவிடும். பிறை நினைவினை தன் திருமுடியில் தரித்து அருள் புரியும் இறைவன் தன்னை நோக்கி சதா தவம் செய்யும் உயிர்களின் உடலையே தான் எழுந்தொருளும் திருக்கோயிலாக மாற்ற வல்லவன். சந்திரனை அணைந்த இறைவன் குளிர்ச்சியானவன், அன்பானவன். அவனை நோக்கி உண்மையாக தவம் இருந்தால் உயிர்களின் உடலையை புனிதமாக்குவான். இறைவன் எழுந்தருளும் உயிர்களின் உடல் தெய்வீகமயமாகிறது. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. ஓம்.